எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 11ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுவதாக தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் எதிர்ப்பை தொடர்ந்து எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை ஒப்படைக்கும் தேதியை நீட்டித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் வாக்காளர் இறுதிப் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தற்போது அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் நிலையில் விரைவில் 4ஆம் தேதிக்கு பிறகாக இது வழங்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த கால அவகாசம் என்பது 11ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது. வாக்காளர் பட்டியலுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் 14ஆம் தேதி வெளியிடவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரை தொடர்ந்து விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அதை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான கால அவகாசம் என்பது 4ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பின்பாக வழங்கினால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்காது என்ற நிலையில் தொடர்ந்து வாக்காளர்களும் அதே போன்று பணியாளர்களும் பிஎல்ஓக்கள் என அனைவரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. இந்த கால அவகாசம் என்பது போதிய அளவில் இல்லை. ஆகவே இந்த கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் என ஒரு புறம் அறிவுறுத்தலும், மற்றொருவரும் எஸ்ஐஆர் பணிகளே தற்போது அவசியம் இல்லாதது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் என மற்றொரு புறமும் அறிவுறுத்தப்பட்டு வந்த நிலையில் தான் தற்போது தேர்தல் ஆணையம் என்பது 11ஆம் தேதி வரைக்கும் கால நீட்டிப்பு செய்து வாக்காளர் பட்டியலுக்கான அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பு செய்திருக்கின்றன. மேலும் இந்த பணிகள் என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மழைக்கான பணிகளும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் கால நீட்டிப்பு செய்திருப்பது மேலும் அதிகபட்சமான விண்ணப்பங்களை பெறுவதற்கு வாய்ப்பாக இது அமையும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன்.